நிலாமுற்ற சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேத்தாளை பொது நூலகத்தினுடைய பௌர்ணமி தின தொடர் இலக்கிய செயற்பாடான நிலாமுற்றம் நிகழ்வு இன்றைய தினம் 42வது நிலாமுற்றத்தினை எட்டியிருக்கின்றது. பழமையாக நூலக முற்றத்தில் இடம்பெற்று வந்த இந்த நிலாமுற்றமானது இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கின்ற காலநிலை மாற்றம் காரணமாக மீண்டும் ஜூம் செயலியூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் கரவட்டியை புறப்படமாகவும் தற்சமயம் லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்ட கரவை தயாளன் என்று அறியப்பட்ட மூனா தயாளன் அவர்களது கரும்பலகை நாவல் தொடர்பாக இன்றைய நிலாமுற்றம் பேச இருக்கின்றது. அந்த வகையில் எழுத்தாளரினை அறிமுகம் செய்வதற்காக தயார் நிலையில் இருந்த எங்களது வாசகப்பட்ட உறுப்பினர் அஸ்வினி அவர்கள் சுயினமுற்றிருப்பதன் காரணமாக அவரது பணியை எங்களது வாசகர் வட்ட உறுப்பினர் தமிழ் மகள் அனுசௌர்த்திகா பொறுப்பேற்றிருக்கின்றார். எழுத்தாளரது அறிமுகத்தினை சிறப்பாக செய்வதற்காக நாங்கள் தமிழ் மகள் அனுசௌர்த்திகா அவர்களை அழைக்கின்றேன். அமுதான தமிழே நீ வாழி, என் நாவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி என்றும் என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி இன்றைய 42வது நிலாமுற்ற அமர்வில் நிலவொளியை எதிர்பார்த்து ஏமாந்தவர்களாக கருமேகம் இடிமுழக்க ஒலியுடன் மின்னிக் கொண்டிருக்கும் மலர்களில் இலக்கிய தேனை சுவைக்க வந்திருக்கும் அத்தனை சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகளையும் வரவேற்பவளாய், அத்துடன் இன்றைய முற்றத்தில் இணைய வழியாக கூடியிருக்கும் மதிப்புமிகு பேராளுமை இலக்கிய ஆர்வலர்கள், தமிழின் காவலர்கள், எழுத்தின் காதலர்கள் அனைவரையும் அன்பு பாராட்டி வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது தமிழ் மகள் ஜெயாபரன் அனுசதுர்த்திகா. இன்றைய நிலாமுற்ற நிகழ்வில் கரும்பலகை எனும் நாவல் பற்றிய வாசிப்பு அனுபவம் மற்றும் அந்த நூலின் எழுத்தாளர் அறிமுகம் என்பவற்றை நோக்கவுள்ளோம். அந்த வகையில் இன்றைய ஆளுமை, அதாவது வாழ்நாள் விருது பெற்ற இன்றைய ஆளுமையான எழுத்தாளர் மு. தயாளன் ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. எழுத்தாளர் மு. தயாளன் இந்த பெயரை கேட்கும் போதே தமிழின் இளையோட்டம் என் மனதில் எழுந்தது. ஆம், பரந்த மனமும் எல்லையற்ற புகழும் பெருமை, செல்வம், மதிப்பு போன்ற சிறப்புகளையும் உவந்து தரும் சீரான எண்ணம் கொண்ட ஓர் உள்ளம். இவரை பற்றி பார்க்க போனால் 1952 9ஆம் மாதம் 21ஆம் திகதி யாழ் மாவட்டத்தில் கரவட்டி எனும் ஊரிலே முருகேசு லட்சுமி எனும் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர். இவரது பெயர் நற்குண தயாளன். ஆனால் இவருடைய எழுத்துக்களில் நாம் பார்ப்பது முன்னர் கரவை மு. தயாளன் என இருந்த பெயர் தற்பொழுது மு. தயாளன் எனவே நாம் அறிந்த வண்ணம் உள்ளது. இவரது பிறந்த திகதியை பார்க்கும்போது இவரை அறிமுகம் செய்வதில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி. அதே 9/21 தான் என்னுடைய பிறந்த திகதியும் கூட. அடுத்து இவரது இன்றைய படைப்பானது கரும்பலகை. இந்த கரும்பலகை எனும் நூலில் ஆசிரியத்தின் தூய்மையும் அதன் வழிமுறைகளையும் தெளிவுபடுத்துகின்ற வகையிலேயே இந்த நாவல் இடம்பெற்றுள்ளது. அதாவது இவரும் ஓர் ஆசிரியர். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வகையில் பெற்றோருக்கு அடுத்த இடத்தை குருவுக்கு வழங்கியுள்ளனர். எழுத்தறிவித்தவன் இறைவன். அந்த வகையில் குருவை இறைவனாக நிலைநிறுத்தி ஓர் நல்ல ஆசிரியர் தன் மாணாக்கர்களுக்கு 2வது பெற்றோராக இருக்க வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாகவும் நிலைநிறுத்தி கூறியதாகவுமே இந்த நாவல் அடங்கியுள்ளது. அடுத்து இவரை பற்றி பார்க்க போனால், ஒரு மனிதன் பிறந்தான், வளர்ந்தான், இறந்தான் என்பதை விட பிறந்தான், வளர்ந்தான், இந்த உலகில் எதை சாதித்தான், இந்த உலகில் தன் பெயரை எவ்வாறு நிலைநாட்டினான் என்பதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும். அதனால் இவரது எழுத்துக்கள் ஊடாக இந்த உலகில் உறுதியாக, ஆழமாக ஒரு நிலையை நிலைநிறுத்தி கொண்டு வருகிறார் இன்றைய ஆளுமை எழுத்தாளர் மு. தயாளன் அவர்கள். இத்தகைய கீர்த்திமிக்க ஆளுமையின் இலக்கிய இலட்சிய பாதையில்
மேலும் சிறப்பூட்டும் வகையில் ஒரு அழகிய செய்தியும் கூட இருக்கிறது. என்னவென்றால், சமீபத்தில் கனடாவில் வெண்மேரி அமைப்பினரால் வாழ்நாள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவரும் கூட. இவர் 1970ஆம் ஆண்டில் தன் முதல் கதையான கண்ணீர் எழுத்து எனும் நூலில் தொடங்கி, இன்றும் எழுதிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் எழுதுவேன் என்ற ஓர் உறுதியோடு எழுதிக் கொண்டிருக்கும் ஒரு சிறப்பான எழுத்தாளுமையும் கூட. இவ்வாறு இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் இன்றைய ஆளுமையான எழுத்தாளர் முத்தயாளன் அவர்களை இன்றைய நிகழ்வில் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்ளும் இந்த நிலாமுற்ற அவையுடன் இவரது தமிழ் மற்றும் இலக்கிய ஆர்வம் மேலும் அதிகரித்து இறையாசியுடன் எழுத்துலகில் புகழுடன் சிறக்க தன் இலக்குகளை அடைய இளையவளாய் நிலாமுற்ற அவை சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து இன்றைய ஆளுமையின் நாம் பார்க்க இருக்கும் நாவலான கரும்பலகை என்னும் நாவலின் வாசிப்பு அனுபவத்தை வழங்க இருக்கும் சகோதரிக்கும் வாழ்த்து கூறி, இந்த ஆளுமையை உலகிற்கு தெரியப்படுத்தும் சிறு பங்களிப்பை ஒரு சொற்ப நேரத்தின் தயார்படுத்தலுடன் ஆற்ற கிடைத்ததே நன்றி உணர்வோடும் பெருமைப்பட்டவளாயும் என் பகுதியின் முடிவுக்குள் செல்கிறேன். இன்றைய நிகழ்வில் பேச வாய்ப்பளித்து, பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்தனை தமிழ்த்தாய் உறவுகளுக்கும், மதிப்புமிகு எம் ஆளுமைக்கும் சிரம் தாழ்த்து வணங்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இன்றைய ஆளுமையான தயாளன் எழுத்தாளர் அவர்களை நிலாமுற்ற அரங்கிற்கு அறிமுகம் செய்த வாசகர் வட்ட உறுப்பினர் தமிழ் மகள் அனுசோர்த்தி அவர்களுக்கு பேத்தலை பொது நூலகத்தின் வாசகர் வட்டம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய ஆளுமையும் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த நிகழ்வினை பார்வையிட்டுக் கொண்டு இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களுக்கு அறிவித்தவனாக, தொடர்ச்சியாக கரும்பலகை நாவலது வாசிப்பு அனுபவத்தினை என்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களது பேத்தாளை விபுலானந்தர் வாசகர் வட்ட உறுப்பினர் தமிழூரால் அனுஷ்டிகா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். என் தமிழ் சொந்தங்களுக்கு நற்றமிழ் நெல் வணக்கங்கள். இன்றைய 42வது நிலாமுற்றத்திலே ஒரு முக்கியமான இலக்கியத்தை பற்றி பேச இருக்கிறோம். அதுதான் கரும்பலகை என்கின்ற இந்த நாவல். தற்சமயம் ஒரு ஆசிரிய பயிற்சி மாணவி என்ற ரீதியிலும், வருங்காலத்திலே ஒரு ஆசிரியர் என்ற ரீதியிலும் மிக்க பொறுப்புணர்வோடும் திருப்தியோடும் இந்த கரும்பலகை நாவலை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதன் அடிப்படையிலே இந்த கரும்பலகை நாவல் என்பது நிச்சயமாக ஒரு ஆசிரியர்கள் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். நிறைய ஆசிரியத்துவம் சார்ந்து, கல்வியியல் சார்ந்து நிறைய விடயங்கள் இந்த நாவலினுள் ஒரு கருத்தியல் என்ற அடிப்படையை நாம் பார்க்கலாம். அவை இந்த புத்தகத்தை நாம் கல்வியியல் நோக்கிலே அணுகுவது ஒரு பொருத்தமானதாக இருக்கு. அதோடு சேர்ந்து இந்த நாவலினுடைய அட்டைப்படத்தில் இருந்து போவோம். ஒரு கரும்பலகை எழுதப்பட்டு ஒரு ஆசிரியருடைய ஒரு களத்தினை ஞாபகப்படுத்துற விதமாக இதனுடைய அட்டைப்படம் இருக்கிறது. இதனுடைய பிரதான கதாபாத்திரமாக ஆசிரியர் கபிலன் அவர்கள் இருக்கிறார். யார் அந்த கபிலன், அவருடைய இலக்கு என்ன, இந்த நாவலிலே அவர் ஆற்றுகிற பங்கு என்ன என்ற அடிப்படையிலே இந்த நாவல் அவரை சுற்றியதாகத்தான் நகர்கிறது. இந்த நாவலிலே அவர் இன்னொன்று இந்த கல்வியில் இந்த ஆசிரியத்துவம், இந்த இரண்டுமே ஒரு தண்டவாளம் போல இரண்டுமே ஒரு ஒன்றித்து போய்கொண்டு இருக்கிறதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கபிலன் என்பது யார் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரு பையன். அவருடைய தகப்பனார் ஒரு ஆசிரியர். அப்ப அந்த ஒரு உத்வேகத்தாலேயே சிறு வயதில இருந்தே ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற இலக்கை அவர் கொண்ட ஒரு நாள். இப்ப அண்மை காலமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க என்னவாக போன, சில பேர் ஆசிரியர் என்று சொல்லிடுவாங்க. நம்ம சமூகத்திலயும் ஒரு கதை இருக்கு. அது கூட பொம்பளை பிள்ளைகள் என்று சொன்னா பெண்கள் மீது சில வரமுறைகள் வைப்பது உண்டுதானே. டீச்சரா போங்க, ஆசிரியரா போங்க, பிரச்சனை இல்லை, நல்ல லீவ் இருக்கு, நேரத்தோட வீட்டுக்கு வரலாம், வேலை குறைவு அப்படி என்று சில பேர் சொல்லுவது உண்டு. ஆனா உண்மையிலே ஒரு மிகவும் கடினமானதும் கவனமாகவும் கையாள வேண்டிய தொழில் என்றால் அது ஆசிரியர் தொழில் தான்.
அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியத்துவத்தை நாம் எப்படி கையாள வேண்டும்? ஏனென்றால் நாம் வேலை செய்வது இயந்திரங்களோடு இல்ல, ஒரு உயிர்களோடு, மனித உயிர்களோடு. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை நாம் எப்படி கையாள வேணும்? எப்படி கருவறையில் இருந்து வெளிவந்த பிள்ளையை தன்னுடைய வகுப்பறை என்கின்ற கருவறையினூடாக இன்றைக்கு ஒரு நல்ல பிரஜையாக நாம் எப்படி சமூகத்திலே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான தொழில்தான் இந்த ஆசிரியர் தொழில். இதுதான் இன்றைக்கு உலகத்திலே கல்வியிலே பின்லாந்து கல்வி முறையை தான் சொல்லுவார்கள் சிறந்த கல்வி முறை என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அங்கே ஆசிரியர் ஆவதுதான் கடினம். ஆசிரியருக்கு நிறைய படிக்க வேண்டும். ஆசிரியர் தொழில் தான் சம்பளம் கூட. அப்படி ஆசிரியத்துவத்தின் மீது தொழில் வாழ்மை மீது அதிக டிமாண்ட் இருக்கு, அதிக ஒரு கிராக்கி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் பின்லாந்து. அப்ப இன்றைக்கு நாம் பின்லாந்து கல்வி முறையை உயர்த்தி பேசுகிறோம் என்று சொன்னா அதனுடைய கல்வியியல் முறைமையும் அதுக்கு காரணம். இப்ப அப்படி இருக்க ஆசிரியர் தொழில் என்பது மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கிறது. அப்ப இந்த கரும்பலங்கை நாவலை வாசித்த பின்பு ஆசிரியர் தொழில் மீதான ஒரு கவனம் நமக்கு வரும். அது எப்படி நாம் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி வரும். சில இடங்களிலே இந்த கல்வியியல் நூல்கள் என்னத்தை சொல்லும்னா நமக்கு எப்படி ஆசிரியர் இருக்க வேண்டும் என்கிறதை நாம் நிறைய எழுதுவோம், எழுத்துக்கள் மூலமாக எழுதி கொண்டிருப்போம். ஆனால் ஒரு முன்மாதிரி எப்படி இருக்க வேண்டும் என்றால் கபிலன் போல இருக்கணும் அப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியான ஆசிரியரை இந்த நாவல் காட்டுகிறது. அதுவும் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இந்த யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட காலப்பகுதிதான் நாவலினுடைய காலப்பகுதி 1982, 83 காலப்பகுதிகள். அப்ப அந்த காலப்பகுதியிலே இந்த கரும்பலவை நாவலுக்குள் சொல்லப்படுகிறான கல்வியினுடைய நவீன உட்புகுத்தல்கள், கல்வியினுடைய நவீன விடயங்களை நுணுக்கமாக ஆராய்ந்திருப்பார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அந்த காலத்திலே கல்வியினுடைய நவீன விடயங்களை சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட அடிப்படையில இந்த நாவல் மிக முக்கியமான ஒரு கருத்தியலை நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. நாவலினுடைய கதையை நாம் மேலோட்டமாக பார்ப்போம். கபிலன் என்றோரால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். உங்களோட அப்பா ஒரு ஆசிரியர், அவருக்கு ஆசிரியர் ஆக வேண்டும் என்கிற அவா. அதன் பின்பு அந்த நாட்டினுடைய உள்நாட்டினுடைய சிக்கல்கள், யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட இந்த காலப்பகுதியினாலே அப்பாவுக்கு பயம், என் பிள்ளை இந்த உத்வேகமான இதுக்கு போயிடுவான். அப்ப அங்கிருந்து ஒரு ஆசிரியர் கலாசாலையை படித்து முடித்த ஒருவர் தான் கபிலன். அப்ப அங்கிருந்து அவரை கொழும்புக்கு அனுப்புகிறார். அப்ப கொழும்பிலே அவருடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கு? ஒரு வேறொரு தமிழ் சார்ந்த ஒரு கிராமப்புறம் சார்ந்த வாழ்ந்த ஒரு இளைஞர் ஒரு நகர்ப்புறத்துக்கு போகிற பொழுது அந்த ஒரு ஊடாட்டம், அந்த ஒரு கடத்தல் அவனுக்கு எப்படி இருக்கு, ஒரு புதிய அனுபவத்தை அவன் எப்படி எதிர்கொள்கிறான் என்பதும் கூட நாவலிலே அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அங்கே ஒரு தன்னுடைய சர்வகலாசாரியினுடைய தோழியான வசந்தி என்ற கதாபாத்திரம், அவையும் ஒரு ஆசிரியர், அவையினூடாக ஒரு பாடசாலைக்கு கணித பாடத்தை கற்பிப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதுல என்ன சுவாரஸ்யம் என்றால் அந்த பாடசாலை ஒரு பெண்கள் பாடசாலை, முழுக்க பெண்கள் மாத்திரமே இருக்கிற பாடசாலை, ஆசிரியர்கள் எல்லாருமே பெண்கள். அப்ப அங்கே ஒரு கணித பாடம் கற்பிப்பதற்கான ஒரு இடைவெளி இருக்கிறது, கற்பிக்க வேண்டிய ஒரு ஆள் தேவை. அந்த இடத்தில்தான் ஒரு 28 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் ஆசிரியரான கபிலனை அங்கு சேர்ப்பது தொடர்பான ஒரு வாய்ப்பு வருகிறது. அப்ப இந்த இடத்துல இவருக்கு அது ஆசிரியத்துவம் என்பதை ஒரு தொழிலாக பார்ப்பதுதான் அதிகம். ஆனால் அதை தொழிலை தாண்டிய ஒரு உறவாக பார்க்கிற ஆசிரியர்கள் தான் நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் கபிலன். அப்ப அந்த ஒரு எல்லாமே பெண்கள் பாடசாலைக்கு இவரை நேர்முக தேர்வுக்காக அழைக்கிறார்கள். அந்த அத்தியாயம் தான் இந்த நாவலிலே அதிகம் வாசிக்க வேண்டிய அத்தியாயம் என்று சொல்லுவேன். அத்தியாயம் 7வது அத்தியாயம். அதுல அவர்கள் 2-3 கேள்விகள் முக்கியமாக கேட்பாங்க. என்னன்னு சொன்னா, எல்லாமே பெண் ஸ்கூல், அதாவது பெண்கள் இருக்கிறான பாடசாலை, பெண் ஆசிரியர்கள், நீங்கள் ஒரு 28 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர், இப்ப நீங்க ஒரு வாலிப பிள்ளை, இந்த பாடசாலை உயர்தர வகுப்பு மாணவிகளுக்கு நீங்க படிப்பிக்க நேர்கிற பொழுது சில இந்த இளம் வயது அந்த
பரிமாற்றங்கள் இடம்பெறும் தானே. அப்படி உங்களுக்கு ஒரு ஆள் காதல் கடிதம் தந்தால் நீங்க என்ன செய்வீங்க என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப அவரு சொன்ன பதில் அப்படி என்று சொன்னால், அப்படி ஒரு நிலை வந்தால் முதலில் அந்த பிள்ளையிடம் எனக்கும் அந்த பிள்ளைக்கும் இடையில் உள்ள உயர்ந்த உறவான ஆசிரிய மாணவ உறவை புரிய வைப்பேன். உண்மையிலே ஆசிரியர்கள் என்பவர்கள் யார் என்றால் ஒரு தாய் தந்தை என்ற அடிப்படையிலே நோக்க வேண்டியவர்கள். சொன்ன ஏற்கனவே நாம கருவறையில் எப்படி 10 மாதங்கள் நாங்கள் இருக்கிறோம், அதே போல 10 வருடம், கிட்டத்தட்ட 10 வருடங்களாக வகுப்பறையிலே நாங்கள் உருவாகி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நாம் தாய் தந்தையர் என்ற அடிப்படையிலே வைத்து நோக்க வேண்டும் என்பதை மிகவும் ஆழமாக குறிப்பிட்டிருப்பார். இதைத்தான் மிஸ்டர் ஹாலண்ட் ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது, மிகவும் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அதுல ஹாலண்ட் மிஸ்டர் ஹாலண்ட் ஒப்ஸ்ன்றது அந்த திரைப்படத்துடைய பெயர். அதுல இந்த ஹாலண்ட் என்ற அந்த ஆசிரியருக்கு வந்த நிலைதான் நான் சொன்ன இந்த கபிலன் என்ற கதாபாத்திரத்துக்கு. அவ இந்த பெண், அந்த உயர்தரம் படிக்கிற பெண்கள் இலகுவிலே தன்னுடைய பருவ ரீதியான பிறழ்வுக்கு உட்படக்கூடியது. இந்த பிரச்சனையை ஒரு ஆசிரியர் எப்படி கையாள வேண்டும் என்பதை சிறப்பாக காட்டியிருப்பார். ஏன்னா இந்த நாவல் ஒரு பாதிக்கு மேல் அந்த இறுதி கட்டம் வரைக்கும் இதுதான் முக்கியமான பேசு பொருளாக இருக்கும். கமலா என்ற கதாபாத்திரம் ஒரு உயர்தர வகுப்பு மாணவி, அந்த குறித்த ஆசிரியர் மீது ஈடுபாடு கொண்டிருப்பார். அதை எப்படி அவர் முறையாக கையாள்றார் என்பது இன்றைய காலப்பகுதியிலும் கூட நிறைய ஆசிரியர்கள் தெரிந்து வைக்கப்பட வேண்டிய உண்மை. ஏனென்றால் அண்மையிலே கூட நாம் நிறைய நம்முடைய பிரதேசம் சார்ந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆசிரியர் மாணவர் தவறான உறவு முறைகள். இதை நாம் மிகவும் ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பிரச்சனை. அதற்கு கபிலன் ஒரு சிறந்த முன்மாதிரி என்பதை நான் சமூகத்துக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல 2வது கேள்வி கேட்டிருப்பார்கள், உங்களது வகுப்பில் ஒரு பிள்ளை சரியான குழப்படியாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? சில நேரம் சரியான குழப்படி இருப்பாங்க, சில நேரம் சரியாகாத குழப்படி கூட இருப்பாங்க. நம்மளோட வகுப்பறை அப்படிதான். அப்ப எப்படிப்பட்ட குழப்படியான பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் எப்படி கையாள்வது என்பது முக்கியம். அப்ப அதுல அவர் சொல்லுவாரு, உடனடியாக தண்டனை வழங்க மாட்டேன் முதலாவது. 2வது, முதலில் வாய் மூலமாக எச்சரிக்கை செய்வேன். அதற்கு அடங்காவிட்டால் சிறிய தண்டனை வழங்க முயற்சிப்பேன். மேலும் தொடர்ந்தால் அந்த பிள்ளையும் பெற்றோருடனான தொடர்பு கதைப்பேன் என்று சொல்லி அதை மூவ் பண்ணிருப்பார். அதை அவர் தொடர்ந்திருப்பார். இந்த இடத்திலே கல்வியிலே ஒரு கல்வி உளவியல்லே ஒரு தத்துவம் இருக்கிறது, எதிர்மீள வலியுறுத்தல் என்று சொல்லி. ஒரு பிள்ளை தவறு செய்கிற பட்சத்தில் சின்னதாக தண்டனை கொடுத்து, அதாவது எதிர்மீள வலியுறுத்தல் என்று சொல்வார்கள், அது தண்டனை கொடுத்து பிள்ளையை இயல்பு நிலைக்கு திருப்பலாம். அப்ப இப்படியான கல்வி உளவியல் சார்ந்த கருத்துக்களும் இதற்குள்ளாக இருக்கு. ஆனா இது இன்னும் கொஞ்சம் இன்னொரு பக்கத்துக்கும் கதைத்திருக்கலாம். இந்த விசேட தேவை கல்வியிலே பிள்ளைகளுக்கு இந்த ADHD என்கின்ற ஒரு விசேட தேவையுடைய பிள்ளைகளையும் இருக்கு, அந்த குறைபாட்டினால். அப்ப அந்த பிள்ளையாக இருந்தால் அதை எப்படி குணப்படுத்தலாம் என்றதை சொல்லியிருந்தால் அது பொருத்தமாக இருந்துக்கும். ஆனால் இந்த கதையினுடைய களம் 1982 காலப்பகுதி என்றபடினால் உண்மையாக அந்த காலப்பகுதியில ADHD தொடர்பான விழிப்புணர்வு இல்லாத காலப்பகுதி என்றபடினால் இதை ஒரு பொருத்தமானதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்ப இப்படியாக ஒரு ஆசிரியர் எப்படி செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை சொல்லியிருப்பார். அதே போல இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால் தொழில்வாண்மை. ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தொழிலை தொழில்வாண்மைப்படுத்த வேண்டும், அதாவது ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ண வேண்டும். இப்ப இலங்கையிலே நிறைய மிக அண்மை காலமாக இந்த ஆசிரியர் வான்மைத்துவம் தொடர்பான செயற்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு 1982-83 காலப்பகுதியிலே ஒரு ஆசிரியர் தன்னை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை வான்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறான அவருடைய இந்த நோக்கு நிலை உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதிலே கபிலர் சொல்லியிருப்பார், நான் இந்த மேல்நாட்டு கல்வியலாளர்களுடைய கருத்துக்கள் பற்றி நான் படிப்பேன், அதை நான் பாடசாலைகளிலே நடைமுறைப்படுத்த முயற்சிப்பேன் என்று கூட சொல்லியிருப்பார். சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், ரூசோ, டூயி, கார்ல் மார்க்ஸ், பெஸ்டோலஜி,
மேரி மொண்டசோரி, பியாஜே, இப்படி நிறைய பேர் கல்வியலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கீழத்தைய நாடுகளிலும் நிறைய பேர் கல்வி தத்துவவியலாளராக இருக்கிறார்கள். அந்த ஒரு தத்துவங்களை எப்படி நாம் செயற்பாட்டு ரீதியாக கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் என்கிற கபிலனுடைய அந்த எண்ணப்பாடு நம்மை போன்ற ஆசிரியருக்குள் வரும் என்று சொன்னால் ஒரு முனைப்பானதாக இருக்கும் என்பதை இன்றைய காலப்பகுதியோடு கூட நாம் ஒப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. இதைத்தான் டீச்சர்ஸ் டைரி என்று சொல்லி 2014ஆம் ஆண்டு தாய்மொழியிலே ஒரு திரைப்படம் ஒன்று வந்திருக்கு, த டீச்சர்ஸ் டைரி. அதிலே சொல்லியிருப்பாங்க, தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறவர் தான் ஆசிரியர். அதான் சொல்றாங்க, மற்ற தொழிலை விட ஆசிரியர் தொழில் என்பது சிறப்பு என்னன்னு சொன்னால் எப்பொழுதுமே படித்து கொண்டிருக்கிற தொழில். எனவே இதை நாம் நம்மளுடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கூட நாம் பார்க்கலாம். அதுல இந்த பாட வேலை திட்டங்கள், பாட முன்னாயத்தங்கள், எப்படி பாட பிரவேசம் செய்வது கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை காலம் தான் அதை பற்றிய கருத்துக்கள். நாம் ஒரு வகுப்பறைக்கு சென்றது உடனே நாம் பாடத்தை தொடங்க கூடாது. பிள்ளைகளுக்கு பாட பிரவேசத்தை செய்ய வேண்டும். பிள்ளைகளிடம் இருந்து பிள்ளைகளோட கதைச்சு பிள்ளைகள வாயினூடாக பாடத்தை கொண்டு வரணும். உதாரணமாக நான் வெப்பம் தொடர்பான பாடம் படிப்பிக்க போறேன்னா, பிள்ளைகள் நமக்கு கடுமையா வேறுக்குதானே. ஏன் நமக்கு வேறுக்குது நினைக்கிறீங்க? ஓன் டீச்சர் சரியான வெயில் தானே, வெயில் என்றபடியே நமக்கு வெப்பம் வருது டீச்சர். வெப்பம் வருதுன்னா நமக்கு வேறுக்குது டீச்சர். இப்ப நாம என்ன படிக்க போறோம்? வெப்பம் பத்தி படிப்பிக்க போறேன் என்று சொல்லி இந்த பாட பிரவேசத்தை கூட மிகவும் நுட்பமாக நாவலிலே குறிப்பிட்டிருப்பார். அதே போல பின்தொடர் வேலை, ஒரு பாடத்தை நம்ம எப்படி படிப்பிக்க வேணும், படிப்பிச்ச பின்பாடு அந்த பாடம் தொடர்பாக பிள்ளைக்கு எப்படி நாம் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இதனூடாக நாம் காணக்கூடியதாக இருக்கு. பிள்ளைகளுடைய அறிவு, திறன், மனப்பாங்கு மூன்றையுமே ஒரு ஆசிரியர் மிகச் சிறப்பான முறையிலே கையாள வேண்டும். இதுக்குத்தான் நம்மளுடைய பாட வேலை திட்டங்கள் கூட கட்டமைக்கப்பட்டிருக்க. இந்த விடயங்கள் அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நம்மளுடைய இலங்கையில 2012 கீழ் 37வது சுற்று நிருபம், இலங்கையில் அண்மையில வெளியிட்டு 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 2012 கீழ் 37வது சுற்று நிருபத்துல ஆசிரியர்களை என்ன சொல்றாங்கன்னா, லோகோ பேரண்ட்ஸ், அதாவது இடம்சார் பெற்றோர்கள் என்று சொல்வார்கள். ஒரு அழகான பதம். அவை ஒரு ஆசிரியர் பெற்றோராக இருக்க வேண்டும், பிள்ளைகளை அந்த வண்ணம் கையாள வேண்டும், அந்த வண்ணம் வழிப்படுத்த வேண்டும், ஒரு வழிகாட்டுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். அதனால்தான் மேல்நாட்டு கல்வியாளர்கள் சொல்வார்கள் ஆசிரியர்களை ஞான விளக்கு என்று சொல்வார்கள், கிரேக்க கல்வியலாளர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒளியாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்பதை கபிலன் என்கின்ற ஒரு பெரு ஒளியினூடாக காண்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்மறையான ஆசிரியர்கள் சார்ந்தும் சில கருத்துக்களை முன்வைத்திருப்பார். சில ஆசிரியர்கள் எப்படி இந்த பாட வேலை திட்டங்கள் ஒழுங்காக செய்யாமல், பாடத்தை ஒரு முறையாக கட்டமைக்காமல், ஒரு ஆசிரியர் மைய கற்பித்தல் முறையோடு இயங்குகிறார்கள், மாணவர்கள் சார்ந்து யோசிக்கிறார்கள் இல்லை என்ற விடயங்களை கூட பவளம் என்கின்ற ஆசிரியர்களை ஒரு எதிர்மறையாக காட்டி அதனூடாகவும் சொல்லியிருப்பார். நாம் ஏற்கனவே ஆயிஷாவை பற்றி பேசியிருக்கிறோம் நிறைய இடத்துல. நம்முடைய நிலாமுற்றத்திலேயும் நம்முடைய நூலரங்கத்திலேயும் நம்ம சொல்லியிருப்போம். ஆயிஷா என்ற இந்த கதை ஆசிரியர்களிடம் வாசிக்க திணிக்கப்பட வேண்டிய நூல் என்று சொல்லி நம்முடைய பிரகாசம் நான் சொல்லுவாரு. உண்மையிலே அது போல ஒரு ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்னொரு புத்தகம் தான் கரும்பலகை, ஒரு முன்மாதிரி. ஒரு டீச்சர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதுக்கு ஒரு வரையறையை கபிலனினூடாக காட்ட முயன்றிருக்கிறார். இதைத்தான் த ரான் கிளாக் ஸ்டோரி என்று சொல்லி 2006ஆம் ஆண்டு ஆங்கிலத்திலே ஒரு திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இது அமெரிக்காவிலே. அது ரான் கிளாங் என்கின்ற ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு வெற்றிகரமான ஆசிரியராக இருக்கிறார் என்பதுதான் அந்த திரைப்படம். அவை அப்படி ஒரு ரான் கிளாங் போல ஒரு ஆசிரியராகத்தான் நாம் கபிலனை வைத்து ஒரு சர்வதேச ரீதியான ஒரு கருத்தியலோடு கபிலனை வைத்து ஒரு ஆசிரியத்துவத்தோடு நாம் நோக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படியாக நிறைய விடயங்களை நாம் இந்த நாவலின் ஊடாக கருத வேண்டும். கிட்டத்தட்ட 31 அத்தியாயங்கள் இந்த நாவல் அமைகிறது. முக்கியமாக 7வது அத்தியாயத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும்.
ஆழமாக வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பரிந்துரை செய்கிறேன். ஒரு ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும், மாணவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நாவல் வெற்றி பெறுகிறது. பொதுவாக இந்த இலக்கியமும் கல்வியலும் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றோடொன்று வைத்து ஆய்வு செய்யப்பட வேண்டிய துறைகள். அப்படி ஒரு கல்வியல் சார்ந்த விடயங்களை ஒரு நாவலாக மிகவும் இலகுவாக நமக்கு கைகளிலே தந்திருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு தத்துவமாக கருத்தியலாக நிறைய புத்தகங்களை படிப்பதை விட ஒரு நாவலாக ஒரு மிகவும் இலகுவான மொழிநடை, சம்பவ கோர்ப்பு, கதை நகர்வு, பெரிதான குழப்பங்கள் இல்லை, யோசிக்க வேண்டிய இலக்கியம் நுட்பம் சார்ந்து யோசிக்க வேண்டிய விடயங்கள் இல்லாமல் கருத்தியல் சார்ந்து கோர்த்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு நூலாகத்தான் ஒரு நாவலாகத்தான் நாம் இந்த கரும்பலையை நாம் அவதானிக்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு பரிந்துரைக்க வேண்டிய புத்தகம் இது 1982-83 காலப்பகுதியாக இருந்தாலும் கூட தற்காலத்தினுடைய நவீன ஆசிரியர்களுக்கு கூட, குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டு கல்வி துறையிலே கூட பேச வேண்டிய நூல் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த கரும்பலையை நம்முடைய வாசகர்களுக்கு நாங்க பரிந்துரைக்கிறோம். ஆகவே எல்லாரும் வாசிப்போம். பாரதியார் சொல்லுவார், பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற அவருடைய கருத்தின் அடிப்படையிலே நாம் என்னுடைய கல்வி சமூகத்தை, என்னுடைய மாணவ சமூகத்தை வளப்படுத்துவதற்கு இந்த நூல் தேவைப்படுகிறது. எனவே எழுத்தாளரும் ஒரு ஆசிரியர் என்று கூறியிருக்கிறார். அதே போல அவரோட கதைக்கு நேரம் சொல்லியிருப்பார், இந்த நூலினுள் என்னை தேடுங்கள் அப்படி என்று சொல்லியிருப்பார். நான் நினைக்கிறேன் கபிலனினூடாக நாங்கள் தயாளன் ஆசிரியரையும் கண்டு கொண்டோம் என்ற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். இன்னும் நிறைய நூல்கள் வர வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய 42வது நிலாமுற்றத்தில் எழுத்தாளர் தயாளன் அவர்களது கரும்பலகை நாவல் தொடர்பான வாசிப்பு அனுபவத்தினை பகிர்ந்து கொண்ட எங்களது வாசகமன்ற உறுப்பினர் தமிழர் வாழ் அனுஷ்டிகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த அவையிலே இணைந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களை கூறலாம். அதனைத் தொடர்ந்து இன்றைய எழுத்தாளர் தயாளன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்வார் என்ற செய்தியையும் எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். தொடர்ச்சியாக இதில் இணைந்திருக்கின்றவர்கள் தங்களது கருத்துக்களை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இரவு நேர நிலாமுற்ற வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய எங்களுடைய நிலாமுற்ற நிகழ்வில் தயாளன் அவர்களுடைய கரும்பலகை என்கின்ற நாவலின் வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்த எங்களுடைய தமிழூராள் அவர்களுக்கு முதலிலே நன்றிகளை கூறிக்கொண்டு, உண்மையாக அந்த நாவலை கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடை உருவாக்கி இருக்கின்றார். காரணம், நானும் ஒரு ஆசிரியர், 27 வருட அனுபவம், 2 வருட அதிபர் அனுபவத்துடன். உண்மையாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற ஆசிரியர்கள் இவ்வாறு இருப்பார்களா என்றால் அது கேள்விக்கு. ஏனெனில் கடந்த காலங்களில் ஆசிரியர் அல்லது ஆசிரியர் தொழில் என்கின்ற ஒரு விடயம், இந்த செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற அடிப்படையில் தான் அன்றைய கால அல்லது நாங்கள் இருக்கின்ற காலத்து ஆசிரியர்கள் இருந்து வந்தார்கள். அவ்வாறான ஒரு எண்ணப்பாட்டோட இருந்தார். ஆனா இன்று எல்லா பாடசாலைகளிலும் அல்லது அநேகமான எல்லா ஆசிரியர்களையும் சொல்லவில்லை, அநேகமான ஆசிரியர்கள் இன்றைய காலகட்டத்தில் மாணவர் நலன் கருதி அல்லது மாணவரை உருவாக்க வேண்டும், மாணவருக்கு தேவையானவற்றை தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் இருக்கிறார்களா என்றால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகின்ற ஒரு விடயம். குறிப்பா நான் சொல்லிக் கொள்வது 7:30 தொடக்கம் 1:30 இந்த நிலைப்பாடு நிறைய ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. ஏனெனில் தமிழரால் சொன்னாவு பெண்கள் என்றால் லீவு அதிகம் வரும், நிறைய விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அப்படியானதுக்கு ஆசை. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு என்ன சொல்றது, ஆத்ம திருப்தி, ஒரு சமூகத்தை நாங்க அடுத்த கட்டத்துக்கு உருவாக்குறோம், நல்ல பிரஜைகளை இந்த உலகத்துக்கு தாரம், அந்த தொழில் தான் ஆசிரியர் தொழில். அவ்வாறு
ஆன்ம திருப்தி அடையக்கூடிய ஒரு தொழிலாகத்தான் ஆசிரியர் தொழில இந்த ஆசிரியர் என்ற தொழிலுக்குள்ள வந்தாக்கள் நோக்கணும். அப்படி நோக்குவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களும் நல்லதொரு சமுதாயத்தை படைப்பார்கள். அந்த கரும்பலகை என்ற நாவலும் அதை படைக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தோடு எழுதப்பட்டிருக்கலாம், நான் வாசிக்கவில்லை. அந்த நாவலில் வருகின்ற கதாபாத்திரம் அந்த எழுத்தாளராகவே இருக்கலாம் என்கின்றது ஒரு உணர்வு எனக்கு இருக்கின்றது. தன்னுடைய அனுபவ பகிர்வை தான் அந்த நாவலாக சில வேளை அந்த ஆசிரியர் உருவாக்கி இருக்கலாம். தான் கண்ட அனுபவித்த எல்லா விடயங்களையும் அவர் அந்த நாவலில் கொண்டு வந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். எனவே ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், எல்லா விடயமாக நாங்கள் நடந்து கொள்ளலாம் என்கின்றத அறியோணும் என்ற அனுபவத்தை விட இவ்வாறான இலக்கிய ஆளுமைகள் ஊடாகவும் நாங்கள் எங்களை வளம்படுத்தி கொள்ளலாம் என்றதுக்கு இந்த நாவலும் சிறந்த நாவலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமா அதடுத்து வாசிக்கணும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டை தமிழ் உருவாளங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறாவோ. நிச்சயமா நாங்க அதை வாசிப்போம். இந்த கரும்பலகை நாவலை தந்த இந்த சமூகத்துக்கு தந்த எழுத்தாளரையும் இந்த இடத்திலே வாழ்த்தி அவருடைய இலக்கிய பணி மேலும் தொடர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. சோபா ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்கின்ற உளவியல் வைத்தியர் டாக்டர் ராஜாராம் சுப்பையன் அவர்கள் ஏதாவது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறோம். வணக்கம் பிரகாஷ். வணக்கம். நானு இந்த செந்தமிழ் கதைக்கிற கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னுடைய தமிழ் அப்படிப்பட்ட தமிழ் இல்லை. நான் பெங்களூர்ல இருந்து கதைக்கிறேன். அதனால உங்க தமிழ் கேட்கும் பொழுது என்னுடைய நாக்கு அசைறதுக்கே பயமா இருக்கு. ஓகே, தமிழோட எனக்கு தெரியும். நாங்க சில ட்ரைனிங் கொடுத்திருந்தோம் 2 வருஷத்துக்கு முன்னால. அதுல ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. அவங்களோட ஆயிஷா, எனக்கு தமிழ் வார்த்தை வரல, அதை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அதை கேட்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நீங்க திரும்ப ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிவிங்க கேட்டிருந்தேன். கேட்டதின் பேர்ல இந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க. கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது. ஆசிரியர் பற்றி, ஆசிரியர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி மிகச்சிறப்பா எழுதப்பட்டிருக்கு. 1982 எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைய காலத்துக்கு பொருத்தமா இருக்கு. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அர்ப்பணிப்போட வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாத்தான் இருக்கு இந்த காலத்துல. நான் சொல்லேன், அதற்கான முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரியப்படலை. அதனால அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி சொல்றோம், அதை பற்றி அதுல அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வர்ற விதத்துல நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா மிகச்சிறப்பா இருக்கும். முக்கியமா இலங்கை மக்கள், இலங்கை பிள்ளைகள் எல்லாமே பல விதத்துல தாக்கப்பட்டு அடிபட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து சொல்லிக் கொடுக்கிற வாத்தியர்கள் கிடைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. மிக்க நன்றி இப்படி நீங்க ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு.
இதான் நான் முதல் தடவை நான் கலந்துட்டு இருக்கேன். தெரியப்படுத்த நான் தொடர்ந்து வர்றதுக்கு விருப்பப்படுறேன். ஓகே, நன்றி ஐயா. இந்தியாவிலே இருந்து கொண்டு எங்களோடு இணைந்து எங்களுக்கான கருத்துக்களையும் ஆலோசனையும் வழங்கிய வைத்தியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக எங்களது பேத்தாளை பொது நூலகத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்துமே முகப்புத்தக வழியிலாக நாங்கள் பதிவிடுவோம். அந்த இணைப்பினூடாக நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆவலையும் உங்களிடம் வலியுறுத்திக் கொள்கிறேன். நன்றி. பேத்தாளை பொது நூலகத்தினுடைய இந்த 42வது நிலாமுற்றமானது இறுதி கட்டத்தினை எய்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய ஆளுமை தயாளன் ஐயா அவர்கள் இந்த சமயம் எங்களோடு உரையாட வேண்டும், தங்களது ஏற்புரையினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு கூட எங்களது பேத்தாளை பொது நூலகத்திற்கும் எங்களது செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஆலோசனைகளையும் வழங்குமாறு தாய்வாய் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். என்னுடைய புத்தகம் பற்றி பேத்தாளை நூலகத்தினர் மேற்கொண்ட இந்த முயற்சி மிக பாராட்டுக்குரியது. இந்த என்னுடைய புத்தகத்தினுடைய விடயங்கள் பற்றி மிக அழகாக சகோதரி எடுத்து கூறியிருந்தார். இந்த புத்தகம் ஆசிரியர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் ஒரு ஆசிரியனால் எழுதப்பட்ட புத்தகம். 46 வருடங்கள் ஆசிரியர் தொழிலிலே இருந்த என்னுடைய அனுபவங்கள், அந்த அனுபவங்களினால் ஏற்பட்ட எதிர் விளைவுகள், இவைகளை எல்லாம் தொகுத்ததன் காரணமாகத்தான் கரும்பலகை என்கின்ற இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது. சகல ஆசிரியர்களும் மாணவர்களும் இதை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய தலையாய விருப்பம். இதிலே இன்றைய நிகழ்ச்சியிலே கருத்து கூறியவர்கள், இன்னொரு அன்பர் கருத்து கூறியிருந்தார் விமர்சன நிகழ்வுக்கு பிறகு. அதை கேட்ட பொழுது பலர் இதை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்பதை என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. ஒரு நாவல் அல்லது இலக்கியம் படைக்கப்பட்ட பின்பு என்னை முற்றிலுமே தெரியாத அவர்கள் பலர் அந்த நாவலை படிப்பதன் மூலமாக அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றது என்னுடைய சிந்தனைகளோடு ஒத்துப்போகும் போது அது நாவலினுடைய வெற்றியாகத்தான் நான் கருதுகின்றேன். பலர் எனக்கு இந்த நாவல் பற்றி கூறியிருந்தார்கள். இது ஒரு கட்டத்திலே வெளியீட்டு விழாவிலே நான் குறிப்பிட்ட பொழுது இன்னொரு வெளியீட்டு விழாவிலே ஒரு நண்பர் விமர்சனம் போது மிக அழகாக கூறியிருந்தார், இது ஒரு காவியமாக உருவாகி உள்ளது என்று. ஏனென்று சொன்னால் இந்த ஆசிரியருடைய உருவாக்கம், அவருடைய சிறிய வயதில் இருந்தே அந்த ஆசிரியர் உருவாகிறார். ஆசிரியராக உருவான பின்பு அவர் சந்திக்கின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் வெளியிலே வருகின்ற தன்மை, இவர்களை மிக அவதானமாக நான் குறித்திருந்தேன். ஒரு அன்பர் குறிப்பிட்டிருந்தார், இந்த புத்தகத்திலே முழுமையாக பெண்களை குற்றஞ்சாட்டுவது போன்ற ஒரு போக்கு உள்ளதாக கூறியிருந்தார். அதற்கு அவர் கூறிய காரணம், இந்த ஆசிரியர் ஏதோ கடவுள் போலவும் பெண் பிள்ளைகள் தான் கடிதம் கொடுக்கிறார்கள் என்ற போதும் இவர் உணர்ச்சியற்றவர் போலவும் கதையிலே ஓட்டம் இருக்கின்றது என்று அவர் கூறியிருந்தார். அதிலே இதை நான் குறிப்பாக இங்கே குறிப்பிட வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்படியான கருத்துப்பட இந்த நாவல் எழுதப்படவில்லை. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே கூறியுள்ளேன். அவர் இப்படித்தான் வாழ வேண்டும். நீ ஆசிரியர் பதவியை எடுத்துக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைய வேண்டும். நீ ஒரு உணர்ச்சியற்றவராகவும் பிள்ளைகள் முன்னிலையிலே நீ ஒரு மாடலாகவும் இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் நான் அப்படி அந்த பாத்திரத்தை வடிவமைத்திருந்தேன். உன்னால் அப்படி இருக்க முடியாது என்ற எண்ணம் இருந்தால் நீ ஆசிரியர் தொழிலிருந்து வெளியிலே வந்துவிட வேண்டும். ஆசிரியர் தொழிலுக்கு செல்லுகின்ற பொழுது இப்படியான சில குணாம்சங்களை
ஆசிரியர் கொண்டிருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நான் இந்த நாவலை எழுதினேன். பேசாலை நூலகத்தினர் இதை எடுத்துக்கொண்ட போது எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் இந்த நூலகத்தில் இருக்கின்றவர்களில் என்னை தனிப்பட தெரியாத பலர் இருந்தமையால் அவர்களுடைய அபிப்பிராயத்துக்காக நான் காத்திருந்தேன். அது மிக நன்றாக இருந்தது. ஆக என்னால் இந்த விடும்போது ஒருவருடைய பிரச்சனையை, ஒருவருடைய அபிப்பிராயத்தை தெளிவாக கேட்க முடிந்தது. அது மிக நன்றாக இருந்தது. இவ்வளவுக்கும் நூலகத்தினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த புத்தகத்தை ஆசிரியர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் கொண்டு செல்வதற்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள் என்று நம்பி என்னுடைய முடிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா. பேத்தாளை பொது நூலகத்தின் வாசகர் வட்டம் பிரதி பௌர்ணமி தினங்களில் நடாத்துகின்ற நிலாமுற்றம் என்கின்ற இலக்கிய சங்கம நிகழ்வானது இன்றைய தினம் 42வது முற்றத்தினை எட்டி இருக்கின்றது. அந்த வகையில் இன்று கரவட்டியை பிறப்பிடமாகவும் லண்டனிலே வசிப்பிடமாகவும் கொண்ட எழுத்தாளர் தயாளன் அவர்களது கரும்பலகை நாவல் தொடர்பாக பேசியிருந்தோம். இன்று எம்மோடு இணைந்திருந்த இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் உரையாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவிப்பதோடு 43வது நிலாமுற்றத்தில் உங்களோட இணையம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது அரகதன் பிரகாஷ். நன்றி.